மாதம் மாதம் டை அடிச்சுட்டு களைச்சி போயிட்டீங்களாங்க? இனிமேட்டு அந்த கவலையே வேண்டாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் டை அடிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. இந்த ஒரு ஹென்னா ஹேர் டையை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி எப்பயுமே கருகருன்னே இருக்குங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஒரு ஹென்னா ஹேர் டையை நீங்கள் செய்து அப்ளை பண்ணால் போதுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேராங்க. ஆலோவேரா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆலோவேரா நம்மளுடைய முகத்துக்கும் நல்ல ஒரு பொலிவை தரும். ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முடியை கருகருன்னு வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஆலோவேரா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதில் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மாதுளம் பழத்தோட தோலுங்க. மாதுளம் பழத்தோட தோலை நீங்கள் பச்சையாகவும் சேர்த்துக்கலாம். தூக்கி போடுற இந்த ஒரு தோலை வச்சு நம்மளுடைய ஹேருக்கு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது முடியை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துருங்க. எப்பேற்பட்ட நரைமுடியாக இருந்தாலுமே இந்த ஒரு பழத்தோட தோல் ரொம்ப ரொம்ப கருப்பாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதையும் நான் பிச்சு பிச்சு போட்டுக்கிறேங்க. ஆலோவேரா சேர்த்தோம் இல்லையா, அது நம்மளுடைய முடியை நல்லா ஸ்மூத்தாக்குங்க. இப்போ தாங்க நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா வாழை இலை. இந்த வாழை இலையில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை நம்மளுடைய முடியில் நல்லா கருமையை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஒரு இலை இருந்தால் நம்மளுடைய முடியை நம்ம எப்பயுமே 60, 70, 80 வயசானா என்னங்க கருமை முடி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நரைமுடி எட்டியே பார்க்காதுங்க. அதை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஹேர் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா, அடர்த்தியாக இருக்குன்னா இலையை ஜாஸ்தி அளவுலையும் நான் போட்ட பொருட்களோட அளவுகளையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் செய்ய அந்த ஜூஸ் தான் பார்த்திங்கன்னா ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பொருளுங்க. இந்த ஹென்னா ஹேர் டையை நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை செய்து அப்ளை பண்ணாலே போதும். முடியை எப்பயுமே கருமையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஒரு ஹென்னா ஹேர் டை, வாழை இலையில் செய்கிற ஹென்னா ஹேர் டை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இதை வடிகட்டி ஜூஸாக எடுத்துக்க போகிறோம். இந்த ஒரு ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு ஒரு ஸ்ப்ரே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மைல்டு ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஜூஸை வச்சு தான் நம்ம இப்போ ஹென்னா ஹேர் டையும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இப்போ நம்மளுக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஹென்னா ஹேர் டையை வாழை இலையை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது நம்ம ஹென்னா பொடி ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் முடி எனக்கு கம்மிங்கிறதுனால 2-3 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அடுத்து இதில் பிரிங்ராஜ் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பிரிங்ராஜ் நம்மளுடைய முடியை நல்லா கருமையாக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்த பொடி பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் பொடி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு கருமையான முடியை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு நெல்லிக்காய் பொடி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதுவும் ஒரு 2-3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து தான் ஒரு முக்கியமான ஒரு பொடி சேர்க்க போகிறோம் அவங்க. அதுதான் அன்னபேதிங்க. இந்த அன்னபேதி கருமையை ரொம்ப நாளைக்கு நிலச்சி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த பொருட்கள்லாம் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா 1 டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. பொடிகளோட அளவை ஜாஸ்தி பண்ணிங்கன்னா 1 டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு அந்த ஜூஸை ஊற்றி அந்த வாழை இலையை செஞ்சோம்ல அந்த ஜூஸ் அதை ஊற்றி நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஹென்னா ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த ஒரு ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதுங்க. 365 நாளுமே உங்களுடைய முடி கருமையாகவே இருக்கும். 70-80 வயசு பாட்டியோட முடி கூட பார்த்திங்கன்னா கருகருன்னு மாறிடுங்க. ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய முடி பிரச்சனை எல்லாமே சுத்தமாக தீந்துருங்க. ஹேர் டேமேஜ் அப்படின்ற பிரச்சனையே இல்லாமல் முடியை கருமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஹென்னா ஹேர் டை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இருக்கணும். கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்து வச்சுட்டு இதை ஒரு நாள் பூரா அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு நாள் ஆனவுடனே பாருங்கள் கலர் எவ்வளோ கருப்பு மாறி இருக்குது. இந்த ஒரு கருமை தாங்க நம்மளுடைய முடியில் நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஒரு வாழை இலையோட சாறு தாங்க. நம்ம ஜூஸ் பண்ணோம் இல்லையா, அதுதான்.
நம்ம இந்த ஹென்னா ஹேர் டே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை வந்து நல்லா அழுக்கு இல்லாமல் ஸ்கேல்பெல்லாம் எந்த விதமான ஒரு எண்ணெய் பிசுக்கும் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நான் ஒரு மைல்டு ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட ஜூஸ் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, நான் முதல் நாள் நைட்டே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்து நம்ம வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அழுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடணும். பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரே கூட பண்ணிக்கலாங்க. அதுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஹேரை வந்து ஹென்னா ஹேர் டேயை அப்ளை பண்ணி நல்லா ஸ்கேல்ப் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கூட விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் வெறும் வாட்டர், நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 நாள் எதுவுமே பண்ணாதீங்க. ஹேரில் எந்த விதமான ஒரு எண்ணெய் வைக்கிறது, தலை குளிக்கிறதுலாம் இல்லாமல் 3 நாளைக்கு அப்புறம் ஹேர் டே ஆயில் ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுடைய சேனலில் நிறைய போட்டிருக்கோம். அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு மறுபடியும் அந்த மைல்டு ஷாம்பு ஏதாவது நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்தபோது உங்களுடைய முடி வந்து டேமேஜ் ஆகாமல் எப்பயுமே முடி கருகருன்னு இருக்குங்க. வருஷம் பூராவுமே உங்களுடைய முடி கருப்பாக இருக்கணுமா, அப்போ இந்த ஒரு ஹென்னா ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள்.